பண்ணுவேன், உன்னை அதிசயம் காண பண்ணுவேன். முடியா அதிசயங்கள் உனக்கே செய்திடுவேன். ஆராய்ந்து முடியா பெரிய காரியங்கள் இன்றைக்கே தந்திடுவேன். பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி. இந்த வார்த்தையை மனிதன் சொல்லவில்லை, உலகத்தில் இருக்கிறவர்களும் சொல்லவில்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேடுகிற பரலோகத்தின் தகப்பனானவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிகூறு. எந்தெந்த காரியங்களை நினைத்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, குழம்பி போயிருக்கிறீர்களோ, சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, இனி நடக்காது அவ்வளவுதான் என்று சொல்லி மன உளைச்சலோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு சோர்ந்து போன, பயந்து போன, இனி ஒன்றுமே முடியாது என்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட எல்லா காரியங்களிலும் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்க பயப்படாதீங்க, எதை குறிச்சும் நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு பெரிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது வேலையா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியமா இருக்கலாம், தொழிலை குறித்த காரியமா இருக்கலாம், மற்ற எந்த காரியமா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாத, நீ களிகூறு, உடைய இருதயம் மகிழ்ச்சியினால நிரம்பி கொண்டு இருக்கட்டும். கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருங்க. நிச்சயமாய் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு என்று சொல்லி உடைய பிள்ளைகளை தேற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி உற்சாகப்படுத்தின தேவன், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பெரிய காரியங்களை நீ செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.